ரோகிணி அப்படியே வந்து ரொம்ப நல்லவங்களாட்டம் சில நேரங்களில் பேசும்பொழுது நமக்கே அவ்வளோ கடுப்பாகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ அவங்க செய்கிறது எல்லாத்தையும் நியாயப்படுத்துறது அப்படின்னா, ஏதோ அவங்க சந்தர்ப்பத்துக்காக, சூழ்நிலைக்காக மட்டும் பொய்கள் சொல்லலை. மற்றவங்கள காயப்படுத்துறதுக்காகவும் எத்தனையோ விஷயங்கள பண்ணியிருக்காங்கங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிந்தாமணி கிட்டக்க இப்போ நான் வேணால் டிரைவிங் கற்றுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படி என் மனைவி வந்து மொத்தமாக உங்கள் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிட்டா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம், டிரைவிங் ஸ்கூல் வேணால் வச்சு பொழைச்சிக்கோங்க அப்படின்னு முத்து கெத்தா சொல்ல அவங்க கடுப்போட கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு தான் இப்போ என்ன நடக்குது, ரோகிணியும் வித்யாவும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் அம்மாவையும் இந்த கிறிஸ்டியையும் கூட பார்க்க போக முடியல என்னால். ஏன்னா பரசு அவங்க வீட்டு கல்யாணம் வேறு இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த முத்துக்கு வேறு எங்கள் அம்மா அப்பா வேறு, எங்கள் அம்மாவை கிறிஸ்டெல்லாம் எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப ரிஸ்க்குன்னு வேறு புலம்பிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்த கதிரை பற்றி வேறு பேசி அப்படியே வந்து ஒரு தனி வீடு போயிருந்தால் நாங்கள் தனி கொடுத்தோம் போயிருப்போம், இவன் இருக்க வீட்டில் இருக்கவே பிடிக்கல, இந்த முத்து இருக்க வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது உன்னையே ஏமாத்திருக்கான் அவன் அப்படின்னா அவன் ஃப்ராடுடி அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே வித்யா கரெக்டாக சொல்கிறாங்க, அப்போ அவன் ஃப்ராடுனா நீ அப்படின்னா நான் வந்து என்ன இப்படி நடந்துக்கிறதால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி உண்மை தெரியும் போது பார்க்கலாம் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தால் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த கதிர் வர, கதிரை இவங்க பார்த்து சட்டக்காலெல்லாம் பிடிச்சி விசாரிக்க அவர் எனக்கு நீ யாருனே தெரியாதுன்னு பேசிகிட்டு இருந்தவர் டக்குன்னு போலீஸ் குடுன்னு ஓடிடுறாரு. இவங்க துரத்தி போயும் பிடிக்க முடியல, எஸ்கேப் ஆயிடுறாரு அவர். ஸோ இதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேராக கிளம்பி மனோஜ்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ல உடனே மனோஜ் என்ன சொல்கிறாரு, நம்மளை கடவுள் வந்து இத்தனை தடவை அவனை பார்க்க வைக்கிறாரு அப்படின்னா அவனை நம்ம தான் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் மற்றவங்கெல்லாம் பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம பங்கு பணம் மட்டும்தான் நமக்கு வரும், மிச்ச பணத்தை அவங்க எடுத்துப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் வேலையாக இப்போ நம்மளே வந்து அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் இறங்குவோம் அப்படின்ட்டு பார்வதிகிட்ட கேட்டு ஒரு சாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவரை எல்லாரும் மாற்றி ஸ்ருதியும் முத்தும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க அவர் வந்து 3000 தட்சணெல்லாம் வாங்கிட்டு நல்லா வந்து மையெல்லாம் போட்டு பார்த்துட்டு பணத்தை அவங்க செலவழிச்சிட்டான் போல தெரியலங்கிறார். நல்லா பார்த்து சொல்லுங்கள், என்கிட்ட மட்டும் தனியாக சொல்லுங்கலாம் மனோஜ் சொன்னால் திருப்பி அந்த இலையில ஓட்டையே விழுந்துருச்சு. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.